அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நிஷா கிச்சன் என்ன செய்ய போகிறோம்னா முடக்கத்தான் களி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி முடக்கத்தாங்க கீரையை வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் உள்ள கீரையை மட்டும் எடுத்துக்கலாம். இது மாதிரி பாக்கெட்டில் வருது கீரை, தமிழ் கடையில் விற்கிது. 1,500 தான் இது. வாங்கி நம்ம இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அரிசி 1/4 கிலோ, பச்சரிசி 1/4 கிலோ இதை மாதிரி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு இந்த கீரையும் கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கீரையும் அரிசியும் ஒன்றா சேர்த்து தேங்காய் பாலை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சாச்சு. அரைச்சதை அந்த பவுலில் மாற்றிட்டேன். அதுக்கு தேவையான சீனி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். 200 சீனி, 2 முட்டை, 2 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு அதோட சீனியை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி அதோடு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். 20 பருப்பு இருக்குது இதில். இது கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றி நல்லா அரைச்சி அதோடு சேர்த்து கலந்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ நம்ம களி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கிறேன். நெய் 100, எண்ணெய் 50 ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா கலந்துட்டு இந்த மாவு இதில் ஊற்றி கைவிடாமல் நல்லா கிண்டிக்கலாம். நான் இந்த அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு பத்தலைன்னா எண்ணெயை சேர்த்துக்குங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். நெய்யும் மேலே மதந்து வருது. நம்ம கிண்ட கிண்ட சரியாயிடும். பாருங்கள், இருக்க நல்லா வெந்து கட்டி ஆகிட்டு வருது. இன்னும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நான்ஸ்டிக் பேன் வச்சா அடி பிடிக்காது. நான் நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுக்கிறேன். நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா இறுகி நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. நம்ம ஊற்றின நெய்யெலாம் மேலே மிதந்து வருது. நல்லா வெந்துருச்சு. இந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. முட்டி வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது.
நல்ல மருத்துவ குணம் உள்ள கீரை இது. இந்த கீரை கிடச்சிச்சின்னா களியாக கிண்டி சாப்பிட்லாம், சூப்பும் வச்சு சாப்பிட்லாம். இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எங்கள் பாட்டிலாம் இந்த மாதிரி களி கட்டி கொடுப்பாங்க. அந்த காலத்து பெரியவங்களாம் இது மாதிரி தான் செய்வாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம நெய்யெலாம் கலந்துருக்கிற வாசி ரொம்ப வாசமனமாக இருக்கும். அந்த கீரையோட வாசத்தோட சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அழகான க்ரீன் கலரில் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.